சன் டிவியில் ஒளிபரப்பான கண்ணான கண்ணே சீரியலில் ஹீரோயினாக நடித்த பிரபலமான நடிகை நிமிஷிகா அந்த சீரியலில் தனக்கு அப்பாவாக நடித்த நடிகர் பப்ளு பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அது இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகி வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் கண்ணான கண்ணே சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் சில மாதங்களாக நிமிஷிகா தமிழ் சீரியலில் நடிக்காமல் இருந்த நிலையில் இப்போது திரும்பவும் சன் டிவி சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீரியல் சீக்கிரமே வெளியாக இருக்குது. இந்த நிலையில் நிமிஷிகா ஒரு பேட்டியில் தன்னோட சீரியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி பற்றி பேசியிருக்காங்க. அப்போது தான் கூட சீரியலில் ஒன்றா நடித்த பப்ளு பற்றி பேசியிருக்காங்க. அதில் நிமிஷிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பப்ளு பற்றி பலரும் பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே என்கிட்ட ரொம்ப நல்லபடியாக பழகினாங்க. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் யார்கிட்ட எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட ரொம்பவும் நேர்மையாகவும் நம்பிக்கைக்குரிய வகையிலேயும் தான் இருந்தார். அவர் தன்னோட வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு லைஃப் பார்ட்னர் தான் அவர் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கவே இல்லை. அதனால தான் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு சரியான வாழ்க்கை துணை இல்லாதனால பல பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நடித்த சீரியலில் எனக்கு அவர் அப்பாவை நடித்தார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவும் துருன்னு இருப்பார். அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு கல்யாணமே பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் நிமிஷிகா சிரிச்சபடி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பப்ளு மானாட மயிலாட நிகழ்ச்சியில் நடிகர் சிம்பு கூட இவங்க போட்ட சண்டை அந்த நேரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி கடந்த வாரத்தில் ஜீ தமிழில் ஒளிபரப்பான தமிழா நிகழ்ச்சியில் ஜாதகத்தை நம்பும் பிரபலங்கள் மற்றும் நம்பாத பிரபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் விவாதம் நடந்தப்போ கூட அதில் கலந்துக்கிட்டு பேசின பப்ளு, நான் ஜாதகத்தை நம்பவே மாட்டேன், என்னோட மகனுக்கு ஜோதிடர்கள் சொன்ன ஜாதகம் பழிக்கவே இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போது எதிரணியில் இருந்த நடிகை காதல் சந்தியா, நடிகை ரேகா நாயர் கூட கருத்து மோதலையும் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷம் தன்னோட மகன் வயசில் இருக்கிற பொண்ணை தான் காதலிக்கிறதா அந்த பொண்ணு கூட பல சேனலில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போது என்னோட மனைவியை நான் விவாகரத்து பண்ணிட்டேன், தன்னோட மனைவி எனக்கு நல்ல தோழியாக இருந்தாங்க, ஆனால் அவங்களால நல்ல மனைவியாக இருக்க முடியல, எனக்கு இந்த வயசுலையும் பெண் சுகம் கேட்குதா அப்படின்னு பலரும் கேட்குறாங்க, ஆனால் கேட்குதே என்ன செய்ய அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது பல விமர்சனங்களையும் சந்திச்சிச்சு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி 2 பேரும் ஜோடியாக எடுத்த ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில இருந்து டிலீட் பண்ணிட்டாங்க. இது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பப்ளுட்ட அவங்களோட காதல் பற்றி கேட்டதுக்கு, நான் இதுவரைக்கும் என்னோட பர்சனல் விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேசினது தான் என்னை பற்றி பலரும் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதனால இனி என்னோட பர்சனல் பற்றி நான் வெளியில் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி பப்ளு காதலிச்ச பொண்ணான ஷீத்தல், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், அவங்க கூட எனக்கு எந்த தொடர்பும் இப்போ இல்லை, அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்படி பப்ளு பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறாங்க.